நமஸ்காரம். இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எதிர்வரக்கூடிய சித்திரை மாதம் ஏப்ரல் 13ஆம் தேதி பிறக்கக்கூடியது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் செவ்வாய் திசையில் பிறக்கக்கூடியது. என்றென்றும் மாற்றத்தையும் அதற்காக ஏற்றத்தையும் விரும்பக்கூடிய மிதுன ராசி நண்பர்களே, நமக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும்? குரு 11லேருந்து 12க்கு வரார். கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுவும் நம்முடைய 12ஆம் வீட்டில், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய, நாம் இருக்கக்கூடிய வீடான புதன், புதன் 10ஆம் இடத்தில் ராகுவோடு சுக்கிரனோடு சம்பந்தம். அதுவும் புதன் மீன ராசியில் நீச்சனாக இருக்கிறார். அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவார், நின்று நிதானித்து எண்ணி அந்த காரியத்தை செய்வது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது. எந்த விஷயமா இருந்தாலும் ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ கலந்து ஆலோசித்து செய்வது மிக மிக நல்லது. ஏன்னா 7ஆம் வீட்டுக்குரிய குரு நமக்கு 11லேருந்து 12க்கு வர லாபஸ்தானத்திலேருந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. மருத்துவ செலவினங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக வரும். சின்ன செலவுகள்னால் எப்படி சார்னா, இப்போது வண்டியில் போயிட்டு இருப்போம், திடீர்னு டயர் பஞ்சர் ஆகிடும். வேறு எங்கேயாவது நாம் ஒரு ரூபா 2 ரூபா 10 ரூபா 15 ரூபா பாக்கெட்டில் இந்த எடுக்கச்சே கீழே நமக்கு தெரியாமல் விழுந்துடலாம், அல்லது சாவி வச்ச இடத்துலேருந்து மறந்து போயிடலாம். இப்படிப்பட்ட சங்கடங்களை தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் ரொம்ப பார்த்துக்கோங்க. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரியனுடைய 11ஆம் இடத்துல சூரியன் உச்சத்தில் இருப்பதால் ஏற்றம் அதிகமாக இருக்குது. 3ஆம் வீட்டுக்குடையவன் 11ஆம் வீட்டில் இருக்கான். அதனால் ஏற்றம் அதிகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிக மிக ஏற்றத்தை தரும். புனர்பூசமும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களும் சிறிது கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்படுவது என்பது மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். 9ஆம் இடத்தில் 8க்கும் 9க்கும் உடையவனான சனி 9ஆம் இடத்தில் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறான். அதனால் எதிர்வரக்கூடிய லாபங்கள் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு, பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா லாபம் வரணும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா 7,000 8,000 ரூபா வரும். லாபத்தில் சிறிது சறுக்கல்கள் வரலாம். அதை எதிர்பார்த்து காத்திருங்கள். அது மட்டுமல்ல, சிறு குறு வியாபாரிகளுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சங்கடத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. வெளியில் போகச்சே ரொம்ப அதிகமாக, ஏன்னா சூரியன் உச்சத்தில் இருந்தாலுமே கொஞ்சம் சங்கடங்கள் அதிகமாக 11ஆம் வீட்டில் இருக்கான். 3ஆம் வீட்டுக்குடையவன் 11ஆம் வீட்டில் இருக்கான். அதனால் சூரியனுக்காக ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நமக்கு வரக்கூடியது உண்டு. அதிகமாக தண்ணி தாகம் எடுக்கிறது, அந்த சூரியன் ரிலேட்டடாக தலை சுத்தல் வருவது, தலைவலி வருவது, அடிவயிற்றில் எரிச்சல் வருவது, பாதத்தில் உணர்ச்சிகள் வருவது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதற்கான செலவினங்களும் மருத்துவ செலவினங்களும் அதிகமாக இருக்கும். வண்டியில் போகும்போது கவனம் தேவை. மிக மிக பார்த்து செல்ல வேண்டும். எந்த இடத்திலுமே பேசும்போதே நாம் நிதானத்தை இழக்காமல் பேச வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் ஒரு டீலை முடிக்க போகிறோம், ஒரு பிஸ்னஸ் டீல் முடிக்க போகிறோம். அதாவது பிஸ்னஸ் டீல்னால் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கும், ஒரு டீலை முடிக்கணும். அல்லது பெரிய டயர் 2 டயர் 3 கம்பெனியில் இருக்கும், ஒரு டீல் முடிக்கணும் அப்படின்னா அது இரும்பு சம்மந்தப்பட்ட டீலாக இருந்தால் ஓஹோன்னு இருக்கும். அலுமினியம் சம்மந்தப்பட்ட டீலாக இருந்தால் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியிருக்கும். மற்ற சம்மந்தப்பட்டதாக இருந்தால் நிலம் நீர் சம்மந்தப்பட்ட எதை எடுத்தாலுமே கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. வீடு மனை வாங்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. 1 மாதம் 2 மாதம் தள்ளி போட்டோம்னா மிக மிக நல்லது. அவசரப்பட்டு எந்த செயலையும் நாம் இறங்க வேண்டாம். மேலும் நமக்கு தேவையான ஒன்றை, வீட்டுக்கு தேவையான வாங்குவதற்கு சில செலவினங்கள் இருக்கும். அதை நாம் எண்ணிக்கொண்டு அந்த செலவினங்களை நாமளே செஞ்சிடுறது பெட்டர். வீட்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா அதை வாங்கிடுறது, பொருள் மாற்றுறது, ஏசி ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த செலவுகள்லாம் வரும். அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட், ஓரளவுக்கு நமக்கு மன நிம்மதியை தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டால் செலவினங்களாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடியது. அதனால் அதை செய்வது என்பது மிகவும் மேன்மையானது. அது மட்டுமல்ல, புதனும் ரேவதியில் தான் இருக்கிறார், ராகுவும் ரேவதியில் தான் இருக்கிறார். அதனால் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விரும்புபவர்கள் அந்த வேலையை துரிதமாக செயல்படுத்துவது என்பது மிகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது. இருவரும் இருப்பதனால், ஒரே இடத்தில் இருக்கிறதுனால, அதுவும் சுக்கிரன் கூட இருக்கிறதுனால அந்த செலவினங்களும் கூட இருக்கும், வரவும் கூட இருக்கும். இப்போது செலவு செய்வது பின்னாடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால படிப்புக்கு செலவு செய்தாலும், அல்லது சுற்றுப்பயணத்திற்கு நம்ம இப்போ புக் பண்ணி வச்சாலும், அல்லது பிஸ்னஸ் விஷயமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தாலும் அந்த செயலை செய்வது, முயற்சியை முன்னெடுப்பது என்பது ரொம்ப நல்லது. திரைத்துறையில் இருப்பவர்கள், சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும், நிச்சயமாக நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அடியும் நமக்கு இன்பத்தையும் மேன்மையையும்
பண பலத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இன்று நாம் செய்யக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய செயல்கள் நாளைக்கு நமக்கு திருப்தியை தரக்கூடியதாக. ஒரு சான்ஸ் கேட்டு ஒருத்தர்கிட்ட போகிறோம் சார், 2-3 சான்ஸு தவறினாலுமே நிச்சயமாக நாம் எடுக்கும் முயற்சி அடுத்த ஓரிரு மாதங்களே நமக்கு பலன் தரக்கூடியதாகத்தான் இருக்கும். எந்த முயற்சியாலும் இருந்தாலும், பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் சரி, நாம் நம்மளுடைய மேலதிகாரிகள்கிட்ட ஒரு ப்ரமோஷனுக்கு பேசுகிறதாலும் சரி, ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு பேசுகிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதம் அந்த முயற்சியை எடுத்தோமையானால் நிச்சயமாக மிதுனராசிக்காரர்களுக்கு அதற்கான பலன் கூடிய விரைவில் அவர்களுக்கு உண்டு. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.